செய்யட்டுமா? உன் வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே, அற்புதமான மார்ச் மாதத்தினுடைய 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம் ஒவ்வொருவரையும் அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மார்க்கு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, மார்க்குவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம், இயேசு சுவாமி ஜெபம் பண்ணுவது பற்றியாக பேசுகிறார். 24 வாசிக்கும் பொழுது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அன்பானவர்களே, ஜெபிக்க ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இதற்கான ஜெபம் நம் வாழ்விலே ஆண்டவரிடத்தில் எதை கேட்கிறோமோ அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்வின் காரியங்களை குறித்து, குடும்ப காரியங்கள், கல்வி காரியங்கள், கடன் காரியங்கள், பிரச்சனை காரியங்கள், சரீர வியாதி சம்பந்தப்பட்ட காரியங்கள், தெய்வீக சுகம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், குடும்பத்தில் சமாதானத்திற்கான காரியங்கள், எதிர்காலத்தினுடைய சிறப்பான வாழ்விற்கான காரியங்கள், ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கான காரியங்கள், ஊழியம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், திருச்சபை கட்டுமான பணிகள், வாழ்விய உயர்வுகள், மேன்மைகள், இந்த உலகத்திற்கான விஷயங்கள், இனிமேல் வரப்போகிற மறுமைக்கான விஷயங்கள், இவைகளை பற்றி நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் எதற்காக ஜெபிக்கிறோமோ, ஆண்டவரே தெய்வீக சுகத்தை தாரும், விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் தெய்வீக சுகத்தை தருவார். என் சரீரத்திலே தாரும், சரீரத்தை தருவார். என் ஆவியிலே தாரும், ஆவியிலே தெய்வீக சுகத்தை தருவார். என் ஆத்துமாவிலே தாரும், ஆண்டவர் ஆத்துமாவிலே தெய்வீக சுகத்தை தருவார். ஆண்டவரே, நான் எங்கே படிக்க வேண்டும், எங்கே ஊழியம் செய்ய வேண்டும், எங்கே என்னுடைய வாழ்க்கையை நான் அமைக்க வேண்டும், எங்கே நான் வேலைக்கு போக வேண்டும், எப்படி நான் முன்னேற வேண்டும், எங்கே வியாபாரம் செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத் தருவார், சொல்லித் தருவார். ஆண்டவரிடத்தில் கேட்டால் பதில் தருவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மேலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது உங்களில் ஏதாவது ஒரு குறையை அல்லது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், ஜெபிக்க 10 பேர் வந்திருக்கிறீர்கள், 2 பேர் இருக்கிறீர்கள், 5 பேர் இருக்கிறீர்கள், 100 பேர் இருக்கிறீர்கள், 5000 10,000 என்று வைத்துக்கொள்வோம். நின்று ஜெபிக்கும் பொழுது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஜெபிக்க இன்றைக்கு அநேகர் அழைப்பு கொடுக்கிறார்கள். 1000 மாணவர் ஜெபிக்கிறார்கள். மேடைகளில் நின்று மகால்களை எடுத்து கட்டடங்களை கட்டி எழுப்பி ஜெபிக்கிறார்கள். அங்கே ஜெபம், இங்கே ஜெபம், பல ஊர்களிலே ஜெபம். கவனியுங்கள். ஆனால் ஜெபிப்பவர்களுக்குள்ளே சண்டைகள், ஜெபிக்க வந்தவர்களுக்குள்ளே சண்டைகள், ஜெபம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே சண்டைகள். பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் நின்று ஜெபிக்கும் பொழுதே உங்கள் குறைகளை மன்னித்து விட வேண்டும் என்று. ஆனால் அதை மன்னிப்பதற்கு ஆயத்தமில்லை. ஜெப கூட்டம் முடியட்டும் என்று காத்து கொண்டிருக்கும் அநேகர் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, நாம் எதை கேட்டாலும் அதை பெறுவோம் என்ற விசுவாசம் நமக்குள்ளே ஒரு பக்கம் வர வேண்டும். அதே நேரத்தில் வேத வசனம் தொடர்ச்சியாக கிரியை செய்கிறது. பிரச்சனைகளோடும் ஆதங்கங்களோடும் மனது நிறைய கோபங்களோடும் எரிச்சல்களோடும் ஒரு ஜெபம் மேற்கொள்ளப்படும் பொழுது வெளியிலே தெரியாது. வெளியிலே வெள்நாடை, முகமலர்ச்சி, எல்லா பவுடர்களையும் அள்ளி அப்பி பூசி சிரித்து கொண்டுதான் ஜெபம் நடத்தப்படுகிறது. ஜெபிக்கிறவர்களையும் சொல்லுகிறேன், ஜெபம் நடத்துகிறவர்களையும் சொல்லுகிறேன், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆகவே பரலோக பிதா மன்னிக்கிறது போல
நாம் அனைவரையும் மன்னித்து நாம் அப்படி செய்யும் பொழுது நாம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். ஒருவேளை நாம் அப்படி செய்யாவிட்டால் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்க மாட்டார். அவர் மன்னிக்க மாட்டார். மன்னிக்க மாட்டார் என்றால் எப்படி ஜெபம் கேட்பார்? சிந்திப்போம், செயல்படுவோம். இந்த நாள் நல்ல நாள். God bless you.